Hello everyone, my name is Ishak. I'm a UI UX designer from B3 Systems. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Figmaல செக்ஷன்ஸ் வச்சு எப்படி ப்ரோட்டோடைப்பிங் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Figmaல செக்ஷன்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம், ப்ளஸ் ஒரு ப்ரோட்டோடைப்ல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ செக்ஷன் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ ஃப்ரேம் கீழே செக்ஷன் ஸ்லைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இதோட என்ன யூஸ்னா, ஒரு யூஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்க டிசைனை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து தனியாக ஒரு குரூப்பாக வச்சு காட்டுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து லெட்ஸே உங்களுக்கு இதான் ஹீரோ செக்ஷன், இதான் ஹோம் பேஜ், இதான் உங்களுக்கு வந்து அபவுட் பேஜ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வச்சு. ஸோ லெட்ஸே சும்மா ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு காட்டுறேன். ஸோ லெட்ஸே எனக்கு இது ஒரு பேஜ் இல்லாட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, ஒரு அபவுட் பேஜ் ஒரு ரெண்டு வெர்ஷனாக வச்சு உங்கள் கிளைண்ட் கிட்ட என்ன காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ. ஸோ இந்த ரெண்டு செக்ஷன் ரெண்டுமே அபவுட் பேஜ் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே அபவுட் பேஜ் தான். ஸோ பட் ஆனால் ரெண்டுமே வேறு டிசைனில் இருக்குது. உங்கள் கிளைண்ட் கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் செக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செக்ஷன் போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து 2 designs ஆஃப் அபவுட் பேஜ் சொன்னாமல் அபவுட் பேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து உங்கள் ஃபிக்மா ஃபைலில் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ ஒவ்வொரு இதாக வச்சு நீங்கள் தனியாக வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்ஷனாக போட்டால் உங்களுக்கு வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கோ இல்லை யார் டெவலப்பர்ஸ்க்கோ யாருக்கு பார்க்குறாங்களோ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஆர் லெட்ஸே எனக்கு நிறைய மீடியா இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, இல்லை ஜிஃப் இருக்குது, இல்லை எனி எஸ்விஜி இல்லஸ்ட்ரேஷன் இருக்குன்னா அதை நீங்கள் தனியாக குரூப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் அபவுட் பேஜ் வர மீடியா இல்லை வந்து ஹோம் பேஜ் வர மீடியான்னு நீங்கள் ஒரு அழகாக குரூப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணுறதா இந்த செக்ஷன் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு யூஸ்க்கு. செகண்ட் யூஸ் என்ன, ப்ரோட்டோடைப்பிங்ல எப்படி யூஸ் ஆகும்னா, செக்ஷன்றது ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கான்செப்ட். அதுவே ஒரு இன்டெலிஜென்ட்டான கான்செப்ட். அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்குன்னு சொல்லாமே. இப்போ எப்படின்னா லெட்ஸிங் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓகே, எனக்கு செக்ஷனாக இல்லை, இப்படி தான் 3 ஸ்க்ரீன் தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் டிசைனிங் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ என்னன்னா எனக்கு வந்து இது ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது. இது ஒரு கிரிப்டோ வாலெட்டோட டிசைன். இது நான் டிசைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து இது வந்து என்னன்னா இங்கே சென்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு யூசருக்கு சென்ட் பண்ண யூசர் நேம்க்கோ இல்லை ஒரு டோக்கன் அட்ரஸ்க்கோ சென்ட் பண்ணணும். ஸோ இந்த பேஜுக்கு வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் வரும். இதில் சென்ட் கொடுத்தாலும் எனக்கு இது வரணும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கான்செப்ட், நான் ஈஸியாக கொடுத்துருவேன். இப்போ என்னன்னா இப்போ வந்து எனக்கு இங்கே சென்ட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த சென்டை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன் டேப்பில் இன்ஸ்டன்ட்டே கொடுத்துக்கிறேன், நோ இஷ்யூஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே நான் சென்ட் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த பேஜுக்கு போகும். கொடுத்தா எனக்கு பேஜ் போதும், நோ இஷ்யூஸ். அதே மாதிரி நான் இங்கே பேக் கொடுத்துக்கிறேன். பேக் பட்டனுக்கு இங்கே நான் கொடுத்தா எனக்கு வர மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்கே நான் சென்ட் கொடுக்குறேன், பேக் கொடுத்து அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். பட் ஆனால் இங்கே என்ன இஷ்யூனா, இப்போ இந்த காயின் வந்து இது கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே போகணும்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, சொல்லனான்னு ஒரு காயினை கிளிக் பண்ணால் இந்த சொல்லனா பேஜ் ஓப்பன் ஆகணும். ஸோ கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போது எனக்கு இங்கேயும் சென்ட் இருக்குது. இங்கேயும் நான் சென்ட் இங்கே கொடுத்தா இங்கே போகும். இது இஷ்யூ இல்லை. லெட்ஸே இங்கே பேக் கொடுத்தா இந்த பேஜுக்கு வரலாம், அதுவும் கொடுத்துக்கிறேன். ஓகே, டன். ஸோ நான் இங்கே பேக் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே சென்ட் கொடுத்துட்டு இந்த பேஜுக்கு போய் டேரெக்டாக சென்ட் பேஜுக்கு போயிடுது. நான் பேக் கொடுத்து வெளில இங்கே வந்துடுது. ஓகேவா? இப்போது இந்த சொலோனான ஒரு அந்த இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி பேஜ் வருது, பேக் வருது, நோ இஷ்யூஸ். ஓகே, இப்போது என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த பேஜை சென்ட் கொடுத்தா எனக்கு இது போயிடுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், பேக் நான் இன்னும் கொடுக்கல. பேக் வந்து இதுக்கு தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணும், பேக் உனக்கு ஆல்ரெடி இது கொடுத்துட்டேன். ஸோ ஆன் டேப்போ ஆன் கிளிக்கோ உங்களுக்கு என்ன வரும், ரெண்டு விதமாக உள்ள சில பேருக்கு ஆன் டேப்போட சில பேர் ஆன் கிளிக் வரும். ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டேன். இப்போ நான் திரும்பி இங்கே கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு ஆன் டேப் வராது, ஆன் ட்ராகுன்னு தான் வரும். ஆன் டேப் வந்து எனக்கு டிசேபிள்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதா நம்ம செக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது எனக்கு வந்து இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவீங்க, எனக்கு வந்து டிசைன் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு சில பேர் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, அப்படியே இந்த இடத்துக்கு போய் பண்ணிடுவீங்க. ஆன் டேப் வந்துடும். ஸோ இங்கே இருக்கேன், சென்ட் கொடுத்தா ஓகே, பேக் வந்துடுது. சொல்லனா கொடுத்தா எனக்கு சென்ட் கொடுக்குறேன், பேக் கொடுத்தா எனக்கு இந்த பேஜ்க்கே வந்து நோ இஷ்யூ. இப்படியே ஒர்க் ஆகும். பட் ஆனால் உங்களுக்கு எதுக்கு 4 ஸ்க்ரீன் உங்களுக்கு தேவையில்லாம ஒரு எக்ஸ்ட்ரா டூப்ளிகேட் வருது, உங்களுக்கு தான் தேவையில்ல, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து செக்ஷன் யூஸ் பண்ணலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் I'll take all the prototypes out. எல்லா ப்ரோட்டோடைப்பும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல் கிளியர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இங்கே எது காமனான பேஜ்னு ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். ஓகே, எனக்கு இங்கே சென்ட் கொடுத்தால் இங்கே வரணும், இங்கே சென்ட் கொடுத்தா இங்கே வரணும். கரெக்டாக? அப்போ நான் எனக்கு காமனான பேஜ்ன்றது வந்து இந்த பேஜ். கரெக்டாக? அப்போ நான் இதை நான் தனியாக வச்சுப்பேன். ஓகேவா? இப்போது இது ரெண்டும் எனக்கு இதில் தான் சென்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஷார்ட்கட் Shift+S செக்ஷனுக்கு ரெண்டுத்தையும் அப்படி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிப்பேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்க்க நல்லாவும் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன நேம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ
மீம் காயின்ஸ் பேஜ் ஒரு வாலெட் பேஜ் அந்த மாதிரி வச்சுக்கோ. நான் இங்கே சும்மா உங்களுக்கு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நார்மலாக என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து நான் கொடுத்துட்றேன் நார்மல் ப்ரோட்டோடைப்பிங். இங்கே சென்டு கொடுத்தா இங்கே போகணும், அதே மாதிரி இங்கே சொல்லணும்னு கொடுத்தா இங்கே வரணும், அப்புறம் இங்கே சென்டு கொடுத்தா இங்கே வரணும். ஓகே, ஸோ இதெல்லாம் டன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போது என்னென்னா செக்ஷனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லலை. என்ன சூப்பர் பவர்னா ஒரு மெமரி ஃபங்க்ஷன் மாதிரி அதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் குரூப் பண்ணிட்டு செக்ஷன் ஆக்கிட்டிங்கன்னா இதுக்கு என்ன மெமரி பவர் இருக்குன்னா எங்கேருந்து வந்தோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஞாபகம் வச்சுக்கும். ஓகேவா? ஸோ மற்ற எதுக்கு ஃப்ரேமுக்கும் சரி குரூப்புக்கும் சரி ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான். உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், எல்லாம் குரூப் பண்ணி எல்லாம் ஒரே 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 கேட்டகரியாக வச்சுக்கும், ஃப்ரேம் செக்ஷன் குரூப் சரி. ஆனால் செக்ஷனுக்கு மட்டும் தனி சூப்பர் பவர், அதுக்கு எங்கேருந்து வந்தோன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பவர் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேக்கை வந்து ஜஸ்ட் நான் இந்த செக்ஷனுக்கு மொத்தமாக கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போது மீம் காயின்ஸ் பேஜ் செக்ஷன் இருக்குது, அதுக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போது நான் எங்கேருந்து வந்தாலும் திரும்பி பேக் போகும்போது எங்கேருந்து வந்தோம் எங்கே போனாலும் எங்கேருந்து வந்தோம் திரும்பி பேக் போனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே சென்டு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு எங்கேருந்து வந்தேன் இப்போ பேக் கொடுத்து எங்கே வரணும், இந்த பேஜுக்கு வரணும், கரெக்டாக வருது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், செக்ஷனுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செக்ஷனுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். எது உள்ள எதுவும் கனெக்ட் ஆகலை. இப்போது இது ஓகே. இப்போது சென்டு கொடுத்தா பேக் கொடுத்தா அதுக்கு வந்துடுது. ஓகேவா? இப்போது சொலோனாக்கு போகிறேன். இப்போது இந்த இடத்துல சென்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் பண்ண மாதிரி ஒரு செக்ஷன் சொன்ன மாதிரி செக்ஷனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி இந்த 194 இந்த பேஜ் இருக்குல்ல அந்த பேஜுக்கு போகணும். ஸோ பேக் கொடுத்தா எனக்கு இந்த பேஜ் தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் பேக் கொடுத்து இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தேவையில்லாம் இன்னொரு ஃப்ரேம் கொடுக்காம இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஈஸி. ஏன்னா வந்து 2 ஃப்ரேம் தான் இருக்குது எனக்கு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், இது காமன் பேஜ் 2 ஃப்ரேமுக்கு இன்னும் 2 இது காமன் பேஜ் இன்னொன்று டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் எனக்கு இது ஒரு 50 பேஜ் இருக்குது, 50 ஃப்ரேம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்பி இதே காமனான பேஜ் 50 பண்ணிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு 50 பேஜ் செக்ஷனாக காமனாக செக்ஷன் போட்டுட்டு அந்த காமன் பேஜ் தனியாக வச்சுட்டு அதை ப்ரோடைப் பண்ணால் பேக்கோ இல்லை என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் செக்ஷன் கனெக்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக வந்து எங்கேருந்து வந்தோம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு திரும்பி ஈஸியாக அங்கே போயிடும். ஸோ நீங்கள் இதுக்காக உங்கள் ஒர்க் லோட் அதிகப்படுத்தியோ இல்லை வந்து உங்களுக்கு தேவையில்ல இன்னும் ஸ்ட்ரெஸ் போட தேவையில்ல இன்னும் டிசைன் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ இதே செக்ஷன் போட்டால் இந்த மாதிரி ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நான் அகைன் உங்களுக்கு காட்டுறேன். போது சொல்லணும் போது சென்ட் கொடுக்குறேன், பேக் கொடுத்தா எனக்கு இதுக்கே வந்துடுது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்படி தான் நீங்கள் செக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வச்சு டவுட் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸை சொல்லுங்கள், இதனால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் செக்ஷன் யூஸ் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி UI UX ரிலேட்டடாக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா BT Systems சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி